வெவ்வேறு தலைப்புகளில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து உரையாடி இருப்போம், பேசியிருப்போம். நிறைய முக்கியமான உரைகள் வந்து நிகழ்ந்துக்கு ஒரு பெரிய மாற்றங்களே வந்து இங்கேருந்து நடந்த மாதிரியான ஒரு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது. அந்த வகையில் இந்த அரங்கு வந்து இந்த ஒட்டுமொத்தமான 3 நாட்களையும் ஒரு முக்கியமான அரங்குன்னு சொல்லலாம். புலம்பெயர் இலக்கியம்னு சொல்லிட்டு இந்த அரங்குக்கு நாங்கள் வந்து தலைப்பிட்டிருக்கோம். இந்த நிறைய வந்து ஒரு கேள்விகள் வந்துச்சு. புலம்பியல் இலக்கியத்தில் வந்து நிறைய பேர் இன்னும் நீங்கள் வந்து ஏன் அடையாளப்படுத்த நிறைய பேர் கொண்டு வர முடியல. உண்மையாகவே எங்களுக்கு பெரிய ஆசை இருக்குது, அதை பெரிய அளவில் செய்யணும்னு விருப்பமும் இருக்குது. நம்ம இந்த 3 நாட்களில் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம வந்து என்ன செய்ய முடியுமோ அதுதான் நம்ம வந்து இப்போ திட்டமிட்டிருக்கோம். அடுத்து வர்ற காலங்களில் வந்து இன்னும் நிறைய புலம்பெயர் படைப்பாளிகளை வந்து நாம் இந்த அரங்கத்தில் வந்து பேச வைக்கணும்னு விரும்புகிறோம். அது நடக்கும்ன்றதை வந்து ஒரு வாக்குறுதியாகவே இந்த இடத்துல நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். இந்த அரங்கில் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட பேச வந்திருக்கிறது வந்து எழுத்தாளர் சோபா சக்தி வந்திருக்கிறாரு, எழுத்தாளர் தெய்வீகன் வந்திருக்கிறாரு, எழுத்தாளர் காலம் செல்வம் 3 பேர் வந்திருக்காங்க. சோபா எனக்கு மிக பிடித்த எழுத்தாளர். நான் வந்து என்னோட பயிலரங்குகளில் கிரியேட்டிவ் ரைட்டிங் தொடர்பான பயிலரங்குகளில் வந்து நான் சோபா சக்தியை குறிப்பிடாத ஒரு பயிலரங்கு நடத்தினதே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு முக்கியமான ஒரு ரைட்டர். அது மாதிரி தெய்வீகனோட புத்தகம் இன்று மாலை ஒரு புத்தகம் வெளியாகுது, நாடற்றின் கடவுச்சீட்டுன்னு. இந்த வருடத்தில் வெளியாக போகிற மிக முக்கியமான புத்தகங்கள் ஒரு புத்தகமாக இருக்கும். ஏன்னா அந்த புத்தகம் குறித்து நான் மாலை உரையாற்றுறேன். படித்து முடிச்சேன், நேற்று தான் படித்து முடித்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சோபாவோட புதிய நாவல் சில மாதங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த நாவலையுமே அஸ்லாம் அலைக்கு அந்த நாவலையுமே நீங்கள் வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக செல்வமன்னனோட புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் மறந்து சிரிக்கலாம். அப்படி அங்கலமும் அவ்வளவு தூரத்துக்கு வந்து நுட்பமும் கலந்து எழுதக்கூடிய ஒரு மிக நுட்பமான ஒரு எழுத்தாளர். இந்த 3 பேர் கலந்துக்கிற இந்த அரங்கை ஒருங்கிணைக்கிறது உண்மையிலே என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமாகவும் கௌரவமாகவும் நினைக்கிறேன். இந்த 3 எழுத்தாளர்களையும் நான் மேடை கலைக்கிறேன். 3 எழுத்தாளர்கள் இருக்கிறனால இந்த அரங்கு வந்து நம்ம என்னன்னா ஒவ்வொரு எழுத்தாளரும் 20 நிமிடங்கள் உங்களோட உரையாடுவாங்க. நமக்கு கடைசியில் நேரம் இருந்தால் ஒரு கேள்வி பதிலாக நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எழுத்தாளரோட உரையை வந்து நம்ம இங்கே கேட்கலாம். எழுத்தாளர்கள் மேலைக்கு வருவோம். அரங்கை நிறைத்திருக்கும் அன்பு தோழமைகள் அனைவரையும் பணிவுடன் வணங்கிக் கொள்கிறேன். நண்பர்களே, இங்கே புலம்பெயர் இலக்கியம் பற்றி நாங்கள் பேசுவதற்கு கூடியிருக்கிறோம். முதலில் இலக்கியம் என்றால் என்னுடைய பார்வையில் என்ன என்பதை ஓரிரு வரிகளில் சொல்லி என்னுடைய உரையை துவக்கலாம் என நினைக்கிறேன். பொழுதுபோக்கிற்காகவோ ரசனைக்காகவோ எழுதப்படும் இலக்கியத்தை நான் இலக்கியமாக ஏற்றுக்கொள்வதில்லை. இது என்னுடைய பார்வை. இலக்கியம் என்பது மனித ஆன்மாவை ஈடேற்றும் அதிசிறந்த கருவி என்று நான் நம்புகிறேன். இலக்கியம் என்பது பல்வேறு சமூக மாற்றங்களுக்கு வித்திடக்கூடிய ஒரு செல்வம் என்று நான் கருதுகிறேன். இவற்றை எந்த பிரதிகள் செய்கின்றனவோ அவற்றைத்தான் நான் இலக்கியம் என்று கருதுவேன். உதாரணமாக, இன்றைக்கு இந்த மனிதகுலம் கடைப்பிடிக்கும் அறங்கள், விழுமியங்கள், நல்லொழுக்கங்கள் இவை அனைத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தவை இலக்கியங்கள் மட்டுமே. இந்த உலகத்தில் பற்பல கோடி மக்கள் மத நூல்களை பின்தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அந்த மத நூல்களில் காட்டிய நெறிகளின்படியே அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மத நூல்கள் என்பன கடவுளால் அருளப்பட்டவை அல்ல. அந்தந்த காலங்களில் வாழ்ந்த சிறந்த இலக்கியவாதிகளால் எழுதப்பட்டவைதான் இந்த மத நூல்கள். நாங்கள் அந்த காலத்தை கடந்து நவீன காலத்துக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால், நவீன காலத்திலே அரசிலிருந்தும் அறிவியலிலிருந்தும் மதத்தை பிரித்து விட்டார்கள். மதத்திலிருந்து அரசும் தத்துவமும் அறிவியலும் விடுதலை பெற்ற காலத்தை தான் நாங்கள் நவீன காலம் என்று அழைக்கிறோம்.
இந்த காலத்தில் தோன்றிய ஒரே ஒரு சிந்தனையாளரை நான் குறிப்பிட விரும்புகிறேன், நேரத்திற்கு விரிவஞ்சி. பிரான்சின் மாபெரும் இலக்கியவாதியான விக்டர் ஹியூகோ. உலகம் முழுவதும் நீதிமன்றங்களின் மூலமும் மரண தண்டனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே மரண தண்டனைக்கு எதிராக, அதாவது சட்டத்தின்படி நீதிமன்றங்களில் விசாரணைக்கு பின்பு நீதி அரசர்களால் வழங்கப்படும் மரண தண்டனைக்கு எதிராக இந்த உலகத்தில் ஒலித்த முதற்குரல், நவீன காலத்தில் ஒலித்த முதற்குரல் விக்டர் ஹியூகோவுடைய குரல். அவர் மரண தண்டனைக்கு எதிராக எழுதிய அந்த புத்தகம் தமிழிலும் இப்பொழுது கிடைக்கிறது. விக்டர் ஹியூகோ ஆரம்பித்து வைத்த மரண தண்டனைக்கு எதிரான அந்த கோரிக்கை தான் காலப்போக்கில் பல்வேறு அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டு இன்று அது பல்வேறு நாடுகளில் பொது அறமாகிவிட்டது. பல்வேறு நாடுகளில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்டு விட்டது. அந்த நாடுகளைத்தான் நாங்கள் மனித உரிமைகளை மதிக்கும் நாடுகள், பண்பட்ட கலாச்சாரம் உள்ள நாடுகள் என்று மதிப்பீடு செய்கிறோம். ஆக இந்த மாபெரும் மாற்றம் ஒரு இலக்கியவாதியின் மூலம்தான் தொடக்கி வைக்கப்பட்டது. இப்பொழுது புலம்பெயர் இலக்கியத்துக்கு வருவோம். இந்த மிக அற்புதமான கருவியான இலக்கியத்தின் பல்வேறு செல்நெறிகளுள் புலம்பெயர் இலக்கியம் ஒரு செல்நெறி. இப்போ தமிழ் புலம்பெயர் இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால், காலனிய காலத்திலே மிகப்பெரிய முதல் புலப்பெயர்வு தமிழகத்திலிருந்து இலங்கைக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடந்தது. ஆனால் அந்த புலப்பெயர்வில் மக்கள் கூட்டம் கூட்டமாக புலம்பெயர்ந்தார்கள், குடும்பம் குடும்பமாக புலம்பெயர்ந்தார்கள். அவர்கள் சென்று சேர்ந்த இடங்களிலே அவர்கள் ஒரு சமூகமாக உருவாகி கொண்டார்கள். அங்கிருந்து புலம்பெயர் இலக்கியங்களை அவர்கள் எழுதினார்கள். இலங்கையிலிருந்து அவ்வாறான இலக்கியங்கள் உருவாகின. நடேசையர், தெளிவத்தை ஜோசப் போன்ற முன்னோடிகள் இருக்கிறார்கள். மலேசியாவிலே ரங்கசாமி போன்ற முன்னோடிகள் இருக்கிறார்கள். இவற்றிலிருந்து மாறுபட்டது ஈழத்தமிழர்களின் புலம்பெயர் இலக்கியம். ஏனெனில் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இவ்வாறு ஒரு குழுவாக, கூட்டமாக, சமூகமாக புலம்பெயரவில்லை. அவர்கள் ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்த காரணங்களும் வேறானவை. அவர்களில் பெரும்பாலானோர், ஏறத்தாழ 90 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர், தொழில் வாய்ப்புகளுக்காகவோ பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்திக் கொள்வதற்காகவோ புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல. இலங்கையிலே 70களின் கடைசிக்கு பின்பாக தமிழன் என்ற ஒரே அடையாளத்திற்காக ஒருவர் கொல்லப்படலாம், கைது செய்யப்படலாம், காணாமல் போகலாம் என்ற சூழல் உருவாகிய போதுதான் தொகை தொகையாக ஈழத்தமிழர்கள் புலம்பெயர ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த புலப்பெயர்வு உதிரிகளாக நடத்தப்பட்டது. நாங்கள் எங்கே செல்கிறோம் என்பது கூட பல நேரங்களில் இந்த அகதிகளுக்கு தெரிவதில்லை. எடுத்துக்காட்டாக என்னுடைய புலப்பெயர்வு பயணம் இலங்கையிலிருந்து பிரான்ஸ் வரை 5 வருடங்கள் நீண்டது. நான் பல்வேறு நாடுகளில் போய் தரித்து, சிறைகளில் அடக்கப்பட்டு, பல்வேறு எல்லைகளை தாண்டி 5 வருடங்களுக்கு பின்புதான் நான் பிரான்ஸ் சென்றடைந்தேன். எத்தனையோ பெயர் அகதிகளாக புலம்பெயர்ந்து இலங்கையிலே இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த கிளம்பியவர்கள், ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பியவர்கள் அந்த நாடுகளுக்கு சென்றடையாமல் நடுவிலே பனிப்பாலைகளிலும் கடலிலும் இறந்து போய்விட்டார்கள். இப்பொழுதும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு வலி நிறைந்த பாதை இந்த புலம்பெயர் அகதிகளுக்கு உண்டு. சென்று சேர்ந்த இடத்திலும் முற்றிலும் புதிய கலாச்சாரம், புதிய மனிதர்கள், புதிய மொழி, புதிய காலநிலை என்று அவர்கள் தனித்து விடப்பட்டார்கள். இன்னொரு புறம் அவருடைய உறவுகள் இலங்கையில் இருக்கின்றன. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. அங்கே கொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அம்மா இறந்து போனால்
பிள்ளையால் அம்மாவின் இறுதிச் சடங்கு கூட வர முடியாத சூழல். இந்த பாடுகளும் சேர்ந்துதான் புலம்பெயர் இலக்கியத்தின் துவக்க புள்ளியாக அமைகின்றன. குறிப்பாக 1980களின் ஆரம்பத்திலே புலம்பெயர் இலக்கியம், அதாவது ஈழத்தமிழர்களின் புலம்பெயர் இலக்கியம் முகிழ்க்க தொடங்கிய காலமாக நாங்கள் சொல்லலாம். பேராசிரியர்களோ பெரிய அறிஞர்களோ இந்த முயற்சிகளுக்கு பின்னால் இருக்கவில்லை. தனியனாக புலம்பெயர்ந்த அதிகம் கல்வி கற்காத இளைஞர்கள்தான் பெருவாரியான அளவிலே சிறு பத்திரிகைகளை ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்திலே கையெழுத்து பத்திரிகை, பின்பு கையால் எழுதி அதை போட்டோ பிரதி எடுத்த பத்திரிகை, பின்பு கணனி தொழில்நுட்பம் ஓரளவு வளர்ந்த பின்பு கணனியில் அச்சிடப்பட்ட பத்திரிகை. இவ்வாறு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தான் புலம்பெயர் இலக்கியம் வளர தொடங்கியது. ஒரு கட்டத்திலே ஏறத்தாழ 200 சிறு பத்திரிகைகள் தமிழ் புலம்பெயர் சமூகத்திலிருந்து வெளியாகி கொண்டிருந்தன. அதிலே காலம் போல 30 வருடங்கள் நீடிக்கும் பத்திரிகையும் உண்டு, ஒரு இதழோடு நின்று போன பத்திரிகைகளும் உண்டு. உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய கொடிய இன அழிப்பு போர் நடந்து கொண்டிருந்தது. இன்னொரு தரப்பிலே தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்த விடுதலை இயக்கங்கள் பல்வேறு அராஜகங்களையும் தமிழ் மக்களுக்கே இணைத்து கொண்டிருந்தார்கள். இப்போரில் ஈடுபடும் எல்லா தரப்புகளின் மனித உரிமை மீறல்களையும் எதிர்த்தும் விமர்சித்தும் எழுதக்கூடிய ஒரு சூழல் ஒரு கட்டத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு மட்டுமே வாய்த்திருந்தது. ஏனென்றால் ஈழத்திலே வாயை திறக்க முடியாத சூழல். அப்படியும் அஞ்சாமல் வாயை திறந்தவர்கள் ரஜினி திரங்கமா போன்று, கவிஞர் செல்வி போன்று கொல்லப்பட்டார்கள். ஆக புலம்பெயர் இலக்கியம்தான் ஒரு காலத்திலே ஜனநாயகத்திற்கும் போர் எதிர்ப்புக்குமான குரலை ஓங்கி ஒலித்து கொண்டிருந்தது. அந்த வகையில் புலம்பெயர் இலக்கியம் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பாத்திரத்தை தமிழ் இலக்கியத்துக்கும் சரி, இலங்கை தமிழ் சமூகத்துக்கும் சரி ஆட்டியிருப்பதாக நான் நம்புகிறேன். இதில் இன்னொரு வகையான புலம்பெயர் இலக்கியம் உண்டு என்பதை நான் சொல்ல வேண்டும். ஓர்புறத்தில் படுகொலைக்கு எதிராக, அராஜகங்களுக்கு எதிராக, அது எவர் செய்தாலும், அது இலங்கை அரசு செய்தாலும் சரி, தமிழீழ விடுதலை புலிகள் செய்தாலும் சரி, அல்லது இபிடிபி, இபிஆர்எஃப் போன்ற இயக்கங்கள் செய்தாலும் சரி, அனைத்து படுகொலைகளுக்கும் எதிராக ஒரு சிறு பத்திரிகை இயக்கமே இயங்கிக் கொண்டிருந்த பொழுது பல்வேறு தாக்குதல்களை எதிர்நோக்கி, பல்வேறு ஆயுத அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கி, நான் சொல்வது ஐரோப்பாவிலே, கனடாவிலே, அங்கே இந்த சிறு பத்திரிகைகள் நடத்திய நூலகம் ஒன்று கனடாவிலே எரிக்கப்பட்டது, பரிசிலே கொலை நடந்தது. இவற்றை எல்லாம் தாண்டி இந்த சிறு பத்திரிகை இயக்கம் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்து இயங்கிக் கொண்டே இருந்தது. அதே வேளையிலே புலம்பெயர் இலக்கியத்திலே போரை கொண்டாடும் ஒரு இலக்கிய தரப்பும் இல்லாமல் இல்லை. நாம இலங்கையிலிருந்து அகதிகளாக தப்பி வந்து விட்டோம். அங்கே கொடிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரினால் மக்கள் தினம் தினம் இறந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் 10 வயசில் 12 வயசில் இயக்கத்திற்கு ஓடி போகிறார்கள் அல்லது பிடித்து செல்லப்படுகிறார்கள். இந்த குழந்தைகள் அங்கே களங்களிலே குழந்தை போராளிகளாக இறந்து போகிறார்கள். இந்த விஷயங்களை எதிர்த்து கேட்காமல் இந்த கொலைகாரர்களை வழிபட்டும் ஆராதித்தும் இன்னொரு வகையான இலக்கிய போக்கும் புலம்பெயர் இலக்கியத்திலே உண்டு. தாங்கள் தப்பி வந்து தாங்கள் வசதியாக இருந்து கொண்டு தங்களுடைய குழந்தைகளை பிரான்சிலும் ஜெர்மனியிலும் இங்கிலாந்திலுமே நல்ல நல்ல கல்விகளிலே டாக்டராகவும் பொறியியலாளராகவும் பயிற்றுவித்து கொண்டு அங்கே நிகழ்ந்த சாவை ஊக்குவித்து கொண்டும் போராய் கொண்டாடி கொண்டும் இருந்த ஒரு இழிவான இலக்கிய போக்கும் எங்களிடையே இருந்தது. எனினும் அதை தாண்டியும் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் இயல்பாகவே இருக்கக்கூடிய வலுவால் ஜனநாயகத்துக்கான சிறுபத்திரிகை இயக்கம் இன்று வரை வலுவோடு புகலிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெறுமனை இனப்பிரச்சனையை மட்டுமல்லாமல் சாதியம்,
சாத்தியத்திற்கான போராட்டங்கள், பெண் விடுதலை, பால் புதுமையினரின் பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையுமே ஈழத்தமிழ் சமூகத்திற்கு தொடக்கி வைக்கும் புள்ளிகளாக, அறிமுகப்படுத்தப்படும் புள்ளிகளாக புகலிடம் இலக்கியம் அமைந்தது என்பது உண்மை என்றுதான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் கைகளால் எழுதி பத்திரிகை வெளியிட்ட காலம் போய் இன்றைக்கு சென்னையிலே நடக்கக்கூடிய புத்தக சந்தையிலே கடைகளை அமைத்து அங்கே நூல்களை விற்பனை செய்யும் அளவிற்கு ஈழத்து புலம்பெயர் இலக்கியம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு புத்தக சந்தைக்கும் வரக்கூடிய ஈழத்து புலம்பெயர் படைப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறது. எங்களுடைய இலக்கியம் சர்வதேசத்தால் கவனிக்கப்படுகிறது. அதை தாண்டியும் இன்றைக்கு தமிழிலே எழுதப்படக்கூடிய புலம்பெயர் இலக்கியம் ஜெர்மன், பிரெஞ்சு, மலையாளம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளுக்கு செல்ல தொடங்கி இருக்கிறது. இந்த இலக்கிய பரவலாக்கம் என்பது வெறுமனே தமிழ் எழுத்துக்களை உலக அரங்குக்கு கொண்டு செல்வது மட்டுமல்ல, தமிழ் மக்களின் பாடுகளை, தமிழ் மக்கள் இலங்கை இனவாத அரசாங்கத்தால் பட்ட நெட்டுரங்களை, இனப்படுகொலையை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பணியிலே புலம்பெயர் இலக்கியம் இன்றைக்கு தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இத்தோடு என்னுடைய சிறிய புலம்பெயர் இலக்கியம் குறித்த அறிமுகத்தை முடித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இதற்கு பின்பு ஏதாவது நேரம் கிடைத்தால் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எழுத்தாளர் தெய்வீகன் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். அரங்கில் இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் தெய்வீகன். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஈழத்தமிழ் எழுத்தாளர். புலம்பெயர் இலக்கியம் தொடர்பாக ஷோபா சொல்லி சென்ற விரிவான அந்த கருத்துக்கள் அடிப்படையான பல அம்சங்களை எடுத்து சொல்லியிருக்கும். ஆனால் இந்த இலக்கியம் தொடர்பான, அதாவது இந்த புலம்பெயர் இலக்கியம் தொடர்பான வகைமைகளை அல்லது இன்று எட்டியிருக்கும் இந்த புலம்பெயர் இலக்கியத்தின் வகைமைகளை எவ்வாறு நான் பார்க்கின்றேன் என்பதனை இந்த அரங்கில் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். புலம்பெயர் இலக்கியம் ஒரு 3 வகையான கட்டத்தை அடைந்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அதாவது முதலில் ஷோபா கூறியது போல 70-80களிலே நடைபெற்ற புலம்பெயர் என்பது ஈழத்தமிழர்களுக்காக இருக்கட்டும், தமிழக, மலேசிய, சிங்கப்பூர் எழுத்தாளர்களுக்காக இருக்கட்டும், அனைவருக்குமே ஒரு நினைந்துருகும் இலக்கியத்தை படைப்பதற்கான உந்துதலை ஏற்படுத்தி இருந்தது. அந்த காலகட்டத்திலே அந்த எழுத்துக்களை ஒருவித நினைந்துறுதல் இலக்கியம் என்று தமிழகத்தில் வகைப்படுத்தி இருந்தார்கள். அந்த வகையான இலக்கியங்கள், அந்த வகையான எழுத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீவிர இலக்கிய விமர்சகர்கள் அது தொடர்பான வெளிப்படையான தங்கள் விமர்சனங்களையும் வெளிப்படையான தங்களது மதிப்பீடுகளையும் முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக சுந்தர ராமசாமி உட்பட பலர் கூறியிருந்த கருத்துக்கள், அதாவது இவர்கள் புலம்பெயர்ந்தவுடன் தங்கள் பாடுகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விட்டு வந்த களம், விட்டு வந்த மண், விட்டு வந்த மக்கள், இவர்களை மறக்க முடியாத ஒரு புள்ளியிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு தூரம் ஒரு இலக்கியத்துக்கு அணுக்கமாக வந்து நிற்கப் போகின்றது என்பது சந்தேகம்தான். ஆனால் ஓரளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான எழுத்துக்களாக, பிரதிகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் இன்னும் ஒரு 10-12 வருடங்களில் அவற்றுக்கான தேவை இல்லாமல் போய்விடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, அல்லது அவை மருகிவிடும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ஈழத்தின் பேராளுமைகளான எஸ்போ, டேனியல் போன்றவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தார்கள். அதாவது இனிவரும் காலத்தில் இலக்கியத்தில் மிக முக்கிய பகுதியாக மிளிரப்போவது என்பது புலம்பெயர் இலக்கியம் என்று கூறியிருந்தார்கள். அந்த காலகட்டம் ஒரு முதல் பகுதி என்று எடுத்துக்கொண்டால், அந்த நினைந்துறுதல் இலக்கியம் என்பது ஒரு காலகட்டத்திலே ஒரு ஜனநாயக வெளியின் ஊடாக ஷோபா சற்று முன்னர் கூறியதை போல ஈழத்தமிழ் மக்களது அரசியல் அபிலாஷைகளை, மத அடிப்படைவாதத்துக்கு எதிரான கருத்துக்களை,
சமூக தலைகளுக்கு எதிரான எழுத்துக்களை விரிவாகவும் விளக்கமாகவும் சுதந்திரமாகவும் முன்வைப்பதற்கு புலம்பெயர் இலக்கிய வழி கொடுத்திருந்தது என்று கூற வேண்டும். அது ஒரு இரண்டாவது பெரிய காலகட்டம் என்று நான் பார்க்கின்றேன். அந்த காலகட்டத்திலே இப்படியான பல்வேறு எழுத்துக்கள் வந்தன. அந்த காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட துறைசார் எழுத்துக்களும் அதிகம் வெளிவந்திருந்தன. அதாவது சற்று விளக்கமாக கூறப்போனால், என்று எவ்வாறு கார்த்திக் பாலசுப்ரமணியத்துடைய நட்சத்திரவாசிகள் ஒரு துறைசார் எழுத்துக்களாக இருக்கிறதோ, இன்று எவ்வாறு கண்மணியுடைய இடபம் நாவல் ஒரு பங்குச்சத்தை தொடர்பான விரிவான தகவல்கள் அடங்கிய ஒரு பிரதியாக, தொழில்துறைதார் பிரதியாக நாவலாக வெளிவருகிறதோ, அதே போல 90களில் வெளிவந்த நடேசனுடைய அசோகனின் வைத்தியசாலையாக இருக்கட்டும், அதாவது புலம்பெயர் பிரதி, அதே போல ஆசி கந்தராஜாவினுடைய கருத்து கொழும்பான் எனப்படுகின்ற புனைவு கட்டுரைகளின் தொகுதியாக இருக்கட்டும், இவையெல்லாம் புலம்பெயர் இலக்கியத்தில் கிட்டத்தட்ட அந்த காலப்பகுதியில் வந்த ஒரு தொழிற்துறைசார் எழுத்துக்களாக வெளிவந்து கொண்டிருந்தன. அந்த எழுத்துக்களும் அந்த நாவல்களும் அப்படியான அதனை ஒட்டிய சிறுகதைகளும் புலம்பெயர் வாழ்க்கை தொடர்பான ஒரு புதிய சாளரத்தினை எழுத்துக்களினூடாக திறந்திருந்தது. அந்த காலகட்டம் தற்பொழுது என்ன நிலைக்கு வந்திருக்குது என்று சொன்னால், கூடிய அளவுக்கு அந்தந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடன் நாங்கள் எவ்வாறான உறவுகளை வைத்திருக்கின்றோம், அங்கு வந்து எவ்வாறான ஒரு பண்பாட்டு முரண்பாடுகள் நமக்கு ஏற்படுகிறது, அங்கு எவ்வகையான ஒரு கலாச்சார சிக்கல்களை புலம்பெயர்ந்த மக்கள் எதிர்கொள்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் இவ்வளவு காலமும் ஒரு பயண இலக்கியமாகவும் ஒரு பகடி இலக்கியமாகவும் பார்த்து வந்த நாங்கள் இனி ஒரு அக உணர்வுசார் பிரச்சனைகளாக இலக்கியத்தில் அணுக வேண்டிய தேவை என்ன என்பதனை இப்பொழுது புலம்பெயர் இலக்கியம் நேரடியாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றது என்று நான் பார்க்கின்றேன். உதாரணத்திற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் வந்திருப்பதனால் அது தொடர்பான கருத்தினை, அதாவது அங்கு எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை இலக்கிய ரீதியாக முன்வைப்பதனை பார்ப்போமா என்று சொன்னால், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன, அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், மண் சார்ந்து அவர்களது இலக்கியம் சார்ந்து அவர்களது இருப்பு சார்ந்து சந்திக்கக்கூடிய சவால்களை சமாந்தரமாக ஈழத்தமிழர்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள், எங்களுக்குரிய எந்தெந்த புள்ளிகளிலேயே நாங்கள் ஒற்றுமையாக செல்கின்றோம் என்பனவற்றை இலக்கியமாக எழுத வேண்டிய காலகட்டம் இன்று வந்துவிட்டது என்று பார்க்கின்றேன். அதே போல தமிழ் அல்லாத ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஏனைய புலம்பெயர் இலக்கியவாதிகள், ஆப்கான் இலக்கியவாதிகளாக இருக்கட்டும், ரஷ்ய இலக்கியவாதிகள் மற்றும் ஏனைய, அதாவது புலம்பெயர்ந்த அவ்வகையான வாழ்க்கையை தங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான இலக்கியங்களை மிகவும் கூர்மையுடன் தற்பொழுது எழுதி வருகிறார்கள். அதே போலத்தான் தமிழிலும் அவ்வகையான இலக்கியங்கள் வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் மிக சில பிரதிகள் தான் தற்பொழுது வந்து கொண்டிருப்பது நமக்கு தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றதனை நாங்கள் பார்க்கலாம். இதனை போல கனடாவிலும் அதே வகையான ஒரு களத்தினை நாங்கள் பார்க்கின்றோம். கனடாவில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகளுடன் இங்கு இருந்து செல்லக்கூடிய, அதாவது ஈழத்தமிழ் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கட்டும், தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கட்டும், எவ்வகையான வாழ்க்கை சிக்கல்களை நாங்கள் அங்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் தற்பொழுது இலக்கியத்தின் வாயிலாக அறிகின்றோம். ஆகவே இந்த வகையான இலக்கியம் தற்பொழுது ஒரு அதாவது மூன்றாவது கட்ட புலம்பெயர் இலக்கியம் மாத்திரமல்லாமல், ஒரு புதிய தலைமுறை இலக்கியம் மாத்திரமல்லாமல், அடுத்த கட்ட இலக்கியத்துக்கான ஒரு அத்திவாரத்தை போடுகின்ற இலக்கியமாகவும் இருக்கின்றது. அடுத்த தலைமுறையின் இலக்கியம் என்பது தமிழில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அங்கு இல்லை. நிச்சயமாக ஆங்கிலத்தில் வர போகின்ற சாத்தியங்கள் தான் அதிகம் இருக்கும். இருந்தாலும் கூட அவை தமிழ் புலம்பெயர் இலக்கியமாகவே இருக்க போகின்றது. ஏனென்றால் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் எனப்படுவது தமிழ் கண்கொண்டு பார்க்கக்கூடிய சவால்களாகவே இருக்க போகிறது. ஒரு தமிழ் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்நாட்டு வாழ்க்கை, ஒரு தமிழ் மனதினால் பார்க்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவை யாவும் மொழி என்ற ஒரு வேற்று ஊடகத்தினால் வந்தாலும் கூட அவை தொடர்ந்துமே தமிழ் புலம்பெயர் இலக்கியமாகத்தான் தொடர்ந்து இருக்க போகின்றது.
அந்த ஒரு 4ஆம் கட்டத்துக்கான ஒரு இலக்கியமாகவும் இன்று இந்த 3ஆம் கட்ட இலக்கிய உரையாடல், இலக்கிய விவாதங்கள் என்பவை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒப்பீட்டு ரீதியில் பார்க்க போனால் அவ்வகையான பிரதிகள் தற்பொழுது வந்து கொண்டிருப்பது மிக குறைவு என்றுதான் கூற வேண்டும். ஷோபா அவர்களது ஆரம்ப காலகட்ட கதைகள், தற்பொழுது எழுதக்கூடிய சில சிறுகதைகளை நாங்கள் அவ்வகையிலே உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அறியப்படாத பல எழுத்தாளர்கள், யோகன் மற்றும் கனடாவில் இருக்கக்கூடிய ஜெயகரன் போன்றவர்கள் அப்படியான பிரதிகளை முன்வைக்கிறார்கள், அப்படியான சிறுகதைகளை பேசுகிறார்கள். அவைதான் இனிவரும் காலகட்டத்தில், அதாவது இந்த காலகட்டத்திலும் இனி சில காலத்துக்கும் ஆன ஒரு முக்கிய புலம்பெயர் இலக்கிய பிரதிகளாக இருக்கும். இந்த வகைமைகள் தொடர்பாகவும் இது தொடர்பான வேறு கேள்விகள் இருந்தால், கேள்வி பதில் ஒரு களம் இந்த அரங்கில் இருந்தால் அதிலே நாங்கள் தொடர்ந்தும் விரிவாக பேசலாம் என்று எனது சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம். நன்றி தெய்வீகன். அடுத்ததாக எழுத்தாளர் செல்வம் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த பொன்னான மாலை நேரத்தில் என்னுடைய வணக்கங்கள். நான் கனடாவிலிருந்து 3 நாளைக்கு முதல் வெளிக்கிட்டு இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னே தான் இங்கே வந்து சேர்ந்தேன். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம், இப்படி எங்களுக்கு கிடைக்கிற இல்லை. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை திரும்ப சொல்லுகின்றேன். எனக்கு சொல்லப்பட்ட விஷயம், இங்கே இருந்து தொலைபேசியில் சொல்லப்பட்ட விஷயம் கனடா தமிழ் இலக்கியத்தை பற்றி பேச சொல்லி, நான் கொஞ்ச நேரம் கூட நேரம் பேசலாம். இந்த 2 தம்பிமாரை விட நான் கொஞ்சம் வயது மூத்தனன். 30 வருஷமாக காலம் கொண்ட ஒரு மெகசினை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். அதை விட எனக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாதபடியால் பேசியே முடிச்சுட்டு போகிறேன். எனக்கு இதை சொன்ன உடனே எனக்கு அங்கே ஒரு ஞாபகம் வந்தது. ஒரு பழைய பாடல் உண்டு. கண்டல் என்னும் கருங்குருவி சுகனமலைக்கு அஞ்சாது, மின்னல் என்னும் புழுவெடுத்து விளைக்கேற்றும் கார்காலம். அது நந்தால் அந்த தன் கூட்டில் மின்மினி பூச்சிகளை கொண்டே தன் குஞ்சுகளுக்கு சாப்பாட்டுக்கு வச்சது. அது இரவிலே அது பேரொழியாக அந்த காட்டுக்களை வெளிச்சமாக இருக்கும். நாங்களெல்லாம் வெளிக்கிட்டு வரைக்கும் இலக்கியம் செய்கிறத கண்டு வெளிக்கிட இல்லை. துண்டைக்கான துணியைக்கான இல்லை என்ற அடிப்படையெல்லாம் ஓடி போனோம் நாங்கள். நான் 81ஆம் ஆண்டு பரிசுக்கு போயிக்க ஆனந்த விகடன் என்ற ஒரு இந்த சஞ்சிகை ஒரு 4 சப்பையை தாண்டி போனால் அவர்கிட்ட வேண்டலாமண்டு என்னை பார்க்க கிடைக்காது. அப்படித்தான் எங்களுடைய இலக்கியம் இருந்தது. நான் கனடாவுக்கு வரைக்க 1987ஆம் ஆண்டு மொன்ட்ரியல், அந்த பிரெஞ்சின் தலைநகரில் மொன்ட்ரியலில் 2 மேகசின் வர துவங்கிட்டது. தமிழர்கள் வந்து அப்படித்தான் அந்த யுத்த நேரத்தில் அது கையால் எழுதி வர மேகசின். அப்போ அதுகளோட எனக்கு தொடர்பு வந்தது. அது என்னென்னா அந்த ஊரில் அந்த தொடர்புகள் இருந்தபடியே அதெல்லாம் வந்து இப்போ இவை சொல்லுகிற நவீன இலக்கியத்துங்களுக்குள்ளே அடங்கிறது அல்ல. போரை ஆதரித்து அல்லது போரை விமர்சித்து அதை பற்றித்தான், அதை தாண்டி ஒன்று செய்ய முடியாது. அது மக்களும் விரும்ப மாட்டேனும். இப்படி இருக்கும். திங்களோடும் செம்பழுதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் என்ற அந்த பாரதிதாசன் அப்படியான விஷயங்கள், அல்லது காசி ஆனந்தன் என்ற விஷயங்களை அப்படியான ஒரு மேகசின் அப்படி இயங்கி கொண்டு வரைக்க தான் இந்த போரின்ற கடுமையில் உங்களுக்கு இதுகள் சிலர்கள் சரியான புதுசாக இருக்கும். ஒரு பையன் தாயகம் உண்டு முதல் கம்ப்யூட்டர் இதில் ஒழுங்கான எழுத்துருவை கண்டு, அப்போ இன்னும் வரையில்லை. பலமான ஆட்களை கையால் எழுதி பேப்பர் விடுகணும். அதான் இயக்கங்கள் கையால் எழுதி பேப்பர் நடத்துகிற நாளில் ஒரு அழகான பேப்பர் ஜோர்ஜ் குருசேவ் என்ற ஒரு நண்பர் செய்கின்றார். அவருக்கு தேடகம் என்ற, ஏனென்றால் அது இரத்தஞ்சிந்திர ஒரு அலுவல். ஏன்னா இலங்கையில் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டு விட்டினம், எல்லா பக்கங்களாலும், ஒரு பக்கத்தாலே.
இங்கேயும் அந்த சூழல் உருவாகிவிட்டது. அப்போ அப்படி செய்யக்க அவருக்கு நாங்கள் ஒரு துணியாக இருந்தோம். குத்தினா திருப்பி குத்துவோம் அந்த அடிப்படையில் அந்த பத்திரிகை தான் முதல் நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்குள்ள வந்து ஒரு ஒழுங்கான பத்திரிகை. அது பின்னுக்கு அது வேறு மாதிரி போச்சு. ஆனால் அது வேறு ஒரு ஒழுங்கான பத்திரிகையாக இருந்தது. அது ஒருக்கா நான் அந்த பத்திரிகையை நான் இங்கே எஸ்விஆருக்கு கொண்டு வந்து காட்டும் பொழுது அவர் மிக ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு அமெரிக்காவில் இருந்து ஒரு பத்திரிகை இப்படி வாரன்றது தமிழில் பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அந்த கனடா தமிழ் இலக்கியம் பற்றி நான் என்ன நடக்குது என்று சொல்கிறது ஏனென்றா புலம்பெயர்ந்த இலக்கியம் என்றது அது தமிழுக்கு இன்னொரு அணி. இங்கே இந்தியாவில் மற்ற மொழிகளுக்கு அப்படி ஒன்று இருக்கா தெரியாது. இங்கே வார இலக்கியத்தோட இது வேறு ஒன்று. இது இந்த தமிழருடைய இன்னும் ஒரு பக்கம் இந்த புலம்பெயர்ந்த இலக்கியம். அது உங்களுக்கு எல்லாம் கிடைக்காட்டாலும் அதில் இருந்து தான் இப்போ சோபாசக்தி போன்ற ஒரு தான் உருவாகி வந்து தமிழில் முதன்மை இடத்துல இருக்கிறான்னு அந்த புலம்பெயர்ந்த இலக்கியம் தான். இதில் நான் இதில் ஒரு 3 பேர், இந்த 3 பேர் தான் ரெண்டு இல்லை, அங்கே நிறைய பேர் இருக்கணும். 3 பேரை உதாரணத்துக்கு சொல்லுறேன். ஒன்று முத்துலிங்கம், ஒன்று சேரன், ஒன்று தேவகாந்தன். இவர்களோட எனக்கு எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்காண்டில்ல. இந்த 3 பேரும் ஒரு அடையாளமாக நான் சொல்லலாம். முத்துலிங்கம் வந்து 2000ஆம் ஆண்டு தன்னுடைய அவர் ஓய்வு பெற்று வந்து அங்கே வந்து ஒரு ஒளிச்சிருந்த மாதிரி இருந்தவர். அவரை இரண்டாவது ஒரு அக்கா வந்து ஒரு நல்ல சிறுகதையை போட்டு கைலாசபதியாக்கள் சிவத்தம்பியாக்களால் பெருசாக பாராட்டப்பட்டவர். அது பிறகு அவர் தன்னுடைய வேலை தான் ஒன்று இருந்தவர். அது பிறகு அவர் மெல்ல மெல்லமாக எழுத துவங்குறார். அவரே நானும் ஒரு காரணம். என்னுடைய நண்பர் குமார்மூர்த்தி என்ற ஒரு நண்பர் இருந்தவர். அவரை வீட்டை போய் அவற்றை இடத்தை கண்டுபிடிச்சி திருப்பி கொண்டு வந்த இடத்துல தான் இந்த அவருடைய உற்சாகமாக எழுத துவங்குகிறார். அதை விட அவர் செய்த பெரிய பணி, அது கனைவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். நான் ஒரு பெரிய பணியை கேட்கிறேன், தமிழ் இலக்கிய தோட்டம் என்று. கிட்டத்தட்ட 22 பேருக்கு அவர் வாழ்நாள் சாதனை விருதண்டு அவருக்கு கிடைச்சிருக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 50-100 புத்தகங்களுக்கு விருதுகள் கொடுத்து அது ஒரு பெரிய அறிமுகம் செய்யுது. இப்போ 22 பேருக்கு கொடுத்ததை விட இன்னும் ஒரு 200 பேர் இருக்கணும். ஆனால் கொடுத்தாக்கள் வந்து உண்மையிலே வந்து அவர்கள் முக்கியமானவர்கள். இப்படி ஒரு பணி புலம்பெயர் இன்றைக்கு வந்து நான் இங்கே பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில். அங்கே ஒரு புத்தகத்துக்கு இலக்கிய தோட்டத்தால் ஒரு பரிசு கிடைச்சா, இந்த வருஷம் இது நல்ல கவிதை தொகுப்புன்று பரிசு கிடைச்சால் அதை வேறு 2வது பதிப்பில் இலக்கிய தோட்ட விருது பெற்று போட்டு செய்யணும். அது அவர் அதை விட அவர் அந்த தமிழ் இலக்கிய தொடர்பான அதுகளில் எனக்கு உடன்பாடு, அது அவரோட நான் சேர்ந்து வேலை செய்யலை. இந்த புத்தகங்களும் வாழ்நாள் சாதனை விருதுகளும் ஒரு முக்கிய பணியாக நான் பார்க்குறேன். அது மொத்த தமிழுக்கும் ஒரு முக்கிய பணியாக நான் பார்க்குறேன். மற்றது நான் சேரனை பற்றி சொன்னேன்னா, சேரன் வந்து அவன் ஒரு கவிஞனாக இருந்து இன்றைக்கு ஒரு பெரிய கனடாவில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார். இன்றைக்கும் தன்னை தொடர்ந்து கவிதைகள் எழுதி கொண்டிருக்கின்றார். எனக்கு அந்த காலத்தில் பர்சனலாக கவிதை நல்லா பிடிக்கும். அது இப்போ கூட நினைக்க அந்த காற்று வீசவும் மஞ்சும் ஒரு இரவில் கதை வெடிக்க யாருடைய நிழல், அது நெஞ்சு படபடக்கும். அந்த காலத்தில் ஜெயபாலனும் எங்களுக்கு பிரியமான நான் ஜெயபாலனுடைய புத்தகத்தை கனடாவில் பதிப்பிச்சிருக்கிறேன் எங்களுடைய அமைப்பால். இந்து மாக்கடலர் அறியும் இருகரையும் மணலறியும் அந்த படியொன்று வீரங்களை சொல்லி கேரளாட்ட என்னோடய மனைவி அடிக்கடி சொல்லுகிற பாட்டனார் பண்படுத்தி பழமரங்கள் நாட்டு வைத்து தோப்பை இழந்து தொலைதூரம் வந்து அது எங்களுக்கு அதை வாசிக்க அந்த நேரத்தில் கண்ணீர் வரும். ஏன்னா நாங்கள் என்ன எப்படி சொன்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போவோம், எப்படா இந்த நாட்டை விட்டு துளைவம் கொண்டு போடுவோம். ஓடி ஒரு 6 மாதம் போனால் பேந்தன இளையராஜான்ற பாட்டு தான் எங்கட மனத்திலே ஓடும். சொந்த ஊர் போல் வருமா அல்லாட்டால்
அல்லாட்டால ஒரு வைரமுத்து ஆட்டிய பாட்டு அந்த அந்த கன்னத்தில் முத்தமிட்டார் பரமர காடை பறவைகள் ஊடை என்று எங்கி அழுகிற மாதிரி இருப்போம். இப்போவும் இலங்கையில இருந்து எப்படா தப்பி போகிறோம்ன்ற மாதிரி எங்களோட பரம்பரை காத்து கொண்டு இருக்கு. போன உடனே அந்த ஊரின் தாகம் இருக்கும். அதால அந்த புலம்பெயர்ந்த இலக்கியம் என்றது உருவாகி வந்தேன்னு நினைக்கிறேன். இந்த சொல்லாடலை முதல் நாங்கள் வந்து 83 84 தமிழ் வருஷன்ற ஒரு பத்திரிகையை தொடங்குகிறோம் பரிசில். அதில் உமாகாந்தன் என்றவரால் தொடக்கப்படுகிறது. அதெல்லாம் வந்து இந்த இலகுவானது இல்லை இங்கேற்ற மாதிரி. அது உண்மையான காசு செலவும் இல்லை, அடிபாடு சண்டைகளான பிரச்சனைகள் வரும். அந்த புலம்பெயர் இலக்கியம் என்ற சொல்லாடலை இந்த கலாமோனுக்கு பெரிய பங்கு இருக்குது. கலாமோகன் அதுக்கு பிறகுதான் சோபா சக்தி வருது. அது பெருசாக மெருகிறது. அந்த சொல்லாடலை நான் கலாமோகன் சவாலிங்கம் போன்றவர்கள், சவாலிங்கத்தை பின்னால் சுட்டு கொண்டவர்கள், உமாகாந்தன் அவர் பின்னால் வருத்தம் வந்து இறந்துட்டார். இவர்கள் நாங்கள் வந்து இதெல்லாம் எங்களுக்கு எங்களோட கடமை என்று நினைச்சு செய்த மொழியே இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் நடக்க போகுது எதிர்காலத்தில் இதுக்கு புலம்பெயர்ந்த இலக்கியம் ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை. அது என்னவோ யாழ்ப்பாணத்தின் குணம். யாழ்ப்பாணத்தை நீங்கள் இப்போ சிவசக்தியாக்களில் சொல்லுவோம் யாழ்ப்பாணம் ஐயவாதம். யாழ்ப்பாணத்தில் தானப்போ சாதி பார்க்குறவங்களும் யாழ்ப்பாணத்தில். சாதிக்கு எதிரான போராட்டங்கள் நடந்தது யாழ்ப்பாணத்தில் தான். இடதுசாரிகள் செய்திருந்த முன்னின்று போராட்டம் எல்லாம் அவங்களும் யாழ்ப்பாணத்தில் தானே. இப்போ யாழ்ப்பாணம் மையவாதம் வந்து உடனே எல்லாரையும் நக்கல் அடிக்கிறது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் நடந்தது. மல்லிகை ஜீவம் அங்கே இருந்தது, ராணியல் ஜீவம் அங்கே இருந்தால் கிணத்துக்குள்ள தண்ணி எழுறதுக்கு சண்டை பிடிச்ச தலைய சிங்கமும் அங்கே தான் இருந்தது. அதான அந்த நாங்கள் வந்து அந்த யாழ்ப்பாணம் அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ரத்தம் தான் எங்களுக்கு இப்போ இருக்க. யாழ்ப்பாணத்தை பற்றி சொல்லிக்க மகாகவி என்ற ஒரு கவிஞர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எப்படி யாழ்ப்பாணத்தான் எப்படியானவன் என்று சொல்லிக்க ஆறு நடந்து திரிந்து வயல்கள் செழிக்க வான் உயர்ந்த மலை இல்லை என்று ஒரு குறை சொல்வது உண்டு. யாழ்ப்பாணத்தில் ஒரு மலை இல்லை, ஒரு ஆறு இல்லை, கிணறு தான் இருக்குது. என்ன இருந்த என்ன குறை சொன்னாலும் தோள்கள் கிடக்குது என்று. அந்த தோளால் சிந்திர வேர்வையால் தான் அந்த செம்மண்ணிலும் அந்த கல் மண்ணிலும் நாங்கள் பிழைச்சி கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருந்த நாங்கள் அந்த உழைப்புக்கு அஞ்சாத மக்கள். இன்றைக்கு கனடாவில் எவ்வளவுதான் சொன்னாலும் பார்த்தா நாங்கள் ஒரு தரப்படுத்தலுக்காக தான் எங்களோட யுத்தம் வீறு கொண்டது. இன்றைக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலும் எங்களோட பரம்பரை அவைக்கு தாய்மொழி தமிழ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தாயின் மொழி தமிழ்தான். ஒரு 800 ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு கேம்பஸிலும் எங்களோட மாணவர்கள் மிக நல்ல நிலை இருக்கிறோம். முந்தி நான் வந்த காலத்தில் 87ஆம் ஆண்டு குயின் ஸ்ட்ரீட் என்ற ஒரு இடம் இருக்குது, சுமதி இருக்கிறா தெரியும். அதில் போனால் அந்த வீதியில் பொடிகளை பார்க்கலாம். இந்த டிஷ் வாஷிங் செய்கிற பொடிகள் அங்கே காலமே பின்னிறம் வேலை போய் பாருவாங்க. இன்றைக்கு அந்த வீதியில் இதில் அந்த குயின் ஸ்ட்ரீட் முழுக்க முதலாளிமாராக இருக்கிறது தமிழ் படிய. அது ஆனால் எனக்கு எவ்வளோ பெரியாக்கள்லாம் சொல்லி இருக்கேன்னா ஒரு 10 வருஷம் 90ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய எழுத்து ஆளுமை சொன்னவர் ஒரு 10 வருஷம் இந்த ரேடியோக்கள், ஒரு 15 வருஷம் இந்த புத்தகங்கள் இருக்கும். அது பிறகு செல்வ முதல்வனு நடக்காது என்று இன்னைக்கு 30 வருஷமாக போச்சு. நேற்று சண்டே நேற்றும் ரேடியோ கேட்க சின்ன பிள்ளைகள் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி. அதில் லைன் கிடைக்காது. தமிழில் வந்து சின்ன பிள்ளைகள் கதைச்சி செய்ய அது எனக்கு தெரியாது, இது நிற்குமோ நிற்காதோன்னு தெரியாது. ஆனால் சொன்னது இந்த தீர்க்கசனங்களுக்கு எல்லாம் மீறி இது நடந்து கொண்டா இருக்குது. இப்போ 81ஆம் ஆண்டு பேர்லினில் வரைக்கும் ஆரன் சொல்லுவேன் இந்த பேர்லின் சுவர் உடையும் ஒன்று சொல்லியிருந்தால் நாங்கள் சிரிச்சிருப்போம். என்ன ஆனால் உலகம் எப்படி நடக்கணும்? இன்று வரையில் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து உண்மையிலே வந்து மிக செழிப்பாக கனடாவில் எனக்கு பொறுத்தவரை கனடாவில் இருக்கிறேன். நான் சேர்ந்த ஒரு அமைப்பு இருக்குது, 500 மாணவர்களை வடகிழக்கில் படிப்பிக்குது.
ஒரு மாத பட்ஜெட் வந்து $10,000, ஒரு மாதம் $10,000. அவைக்கு இங்கே இருந்து ஒவ்வொரு மாதம் கார் சேர்த்து இப்போ 7 வருஷமாக நடக்குது. இப்படியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த எல்லாம் இந்த இலக்கியங்கள் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போய் இப்போ அண்மையில் இப்போ ஜெயகரன் போன்ற ஆக்கள், அருள்மொழிவர்மன், டிசை தமிழன் போன்றவர்கள், இவர்கள் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் தமிழெல்லாம் எழுதுகிறார்கள். அவர்களுக்கு சரிக்கு சரி ஆங்கிலமும் தெரியும். அப்படி வந்து இது வந்து ஒரு இதுதான் நடக்கும் என்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கனடாவில் மேலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் சாதி பாக்கினம், அது உண்மை. சாதிக்கு எதிராகவும் இருக்கிறோம், உண்மை. நான் அன்றைக்கு அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது. 2 மேல் சாதி கீழ் சாதிக்குள்ள ஒரு சம்பந்தம் நடந்துட்டுது. பிள்ளைகளுக்கு தெரியாது சாதி, அவை லவ் பண்ணிட்டினோம். அவை சொல்லப்பட்டது 2 தகப்பன். நாங்கள் இதுக்கு எதிர்க்க இல்லாது. ஐயோ அவர் தமிழ் பிள்ளையை தானே செய்கிறான், நாங்கள் விட்டுடுவோம், இப்போ வெள்ளைக்கார பிள்ளையோ அல்லது சீன பிள்ளையோ செய்யலை. ஆனால் கல்யாணம் செய்ய உங்களுடைய ஆக்களுக்கு நீங்கள் புரிம்பை செய்யுங்க, எங்களுடைய ஆக்களுக்கு நாங்கள் புரிம்பை செய்கிறோம்ட்டு அந்த யாழ்ப்பாண மனப்பான்மை இப்போவும் இருந்து கொண்டு தான் இருக்குது. இதையும் தாண்டி கனடாவில் புலம்பெயர்ந்த இலக்கியமோ புலம்பெயர்ந்த வாழ்வோ மிகச் செழிப்பாக இந்த காலத்தில் எதிர்காலத்தில் அங்கே வேலைக்கு ஆக்களே இல்லை, யாரும் தமிழ் படியில் வேலை இல்லாமல் என்று இல்லை, மிகச் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இலக்கிய மண்டளவிலும் மிக முக்கியமான எழுத்தாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். குறிப்பாக மணிவேலு பிள்ளை என்று அல்லது NK மகாலிங்கம் என்று தமிழும் ஆங்கிலமும் இலக்கியமும் சரியாக 3 தெரிஞ்ச ஆட்கள். அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இலக்கியத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு வளர்ச்சியோடு இருக்கிற இது என்னுடைய செய்தியாக சொல்கிறேன். நன்றி. நன்றி செல்வமண்ணன். நம்ம வந்து கேள்வி பதிலுக்கு நேரம் இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இல்லை. நம்ம அடுத்த அமர்வு வந்து 4 முக்கியமான எழுத்தாளர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த இடத்த கொடுக்கணும். இந்த அரங்கத்தில் நான் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இலங்கையிலேருந்து எழுத்தாளர் கருணாகரன் வந்திருக்கிறாரு. நான் அதிகம் மதிக்கும் ஒரு முக்கியமான எழுத்தாளர். ஒரு நிமிஷம் எழுந்துருங்களேன், ஒரு நிமிஷம் எழுந்துருங்களேன். எழுத்தாளர் கருணாகரன் இன்னைக்கு தமிழ் எழுதுகிற மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். வாய்ஸ் ஜெயபாலன் வந்திருக்காரு. தமிழ் சூழலில் மிக முக்கியமான ஒரு கவிஞர் ஜெயபாலன் இருந்துருங்க, மிக முக்கியமான ஒரு கவிஞர். இவங்க எல்லாம் நிறைவாக வச்சு நாங்கள் இந்த அமர்வு இது பண்ணோம். சுமதி வந்திருக்காங்க கனடாவில் இருந்து, அவங்களும் இன்னைக்கு எழுதிட்டு இருக்க ஒரு முக்கியமான ரைட்டர். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் நிறைய புலம்பெயர் எழுத்தாளர்களோட இந்த அரங்கு இருக்குன்னு நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக வந்து எழுத்தாளர்களுக்கு நம்ம நினைவு பரிசு கொடுக்குற நிகழ்வு. எழுத்தாளர் ஆதம் திச்சினி அவர்களை மேடை கலைக்கிறேன், எழுத்தாளர் கருணாகரன் அவர்களை மேடை கலைக்கிறேன், எழுத்தாளர் வாய்ஸ் ஜெயபாலன் மேடை கலைக்கிறேன்.